எந்த கரத்தை அவள் பலப்படுத்துகிறாள், எந்த சிந்தையை அவள் பலப்படுத்துகிறாள். எனக்கு எதிராக தீமை செய்வதற்கு நன்மை செய்ய அந்த குழந்தை தன் நாவை கிடைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பார்க்கிறேன் தாய் தந்தை எப்படி இருந்திருப்பாங்க. தேவ வார்த்தையை கற்றுக்கொடுக்கிறவர்கள் கவனமாக இருக்கிற ஒரு பெற்ற பிள்ளை தன் தாயிடத்தில் கற்றுக்கொண்ட தன் தாயிடத்தில் கற்றுக்கொண்ட படிப்பினை அவர் சொல்லப்படுது. தீமை செய்தவனுக்கு நன்மை செய்தால் அவனை ரசித்துக் கொள்ள கற்று கேள்வி தந்தார். ஹல்லேலூயா சொல்றான். இந்த தேவனை போல ரசிக்கிற தேவன் இல்லை. இங்க மண்ணை எடுத்து கொண்டு போய் என் ஊர்ல போட்டு அது மேலே நான் செய்யறேன். கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாதபடி நன்மை செய்த ஒரு சிறு பெண், அதுதான் என் எதிராளிக்கு கூட நான் நன்மை செய்வேன். அப்படி செஞ்சுட்டா வெற்றிப்பு ஆட்டோமேட்டிக்கா கடந்து ஓடி வருகிறது. ஹல்லேலூயா. ரெண்டாவது யோசிச்சு பார்க்கிறேன், அந்த பிள்ளைக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்தது, எவ்வளவு நம்பிக்கை உறுதி. இவர் போவானா நிச்சயமாக அவன் சுத்தமாக்கப்படுவான். ஒருவேளை சந்தேகம் வந்துச்சு, ஐயோ அனுப்பிக்கணும் போயிட்டாரு, குணமாகாம வந்தாருன்னா இதை இன்னும் கொடுமைப்படுத்துவாரோ நினைக்கல. விசுவாசத்துல ஒரு உறுதி. அந்த விசுவாசம் நாகமாவை ரட்சிக்குமானால் வீட்டில் இருக்கிற உங்க விசுவாசம் நம்ம குடும்பத்தை ரட்சிப்பது. என் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக அழைத்திருக்கிறேன். பலன் எங்கிருந்து வருது? எனக்குள்ள இருந்து வருகிறது. என் வீட்டானே எனக்கு தீமை செய்தால் நான் நன்மை செய்தால் எனக்கு கர்த்தர் படையில் இருக்கிறார். எங்க அம்மா அப்பா என்னை ரொம்ப நாளா விட்டாங்க. ரோட்ல ரொம்ப கஷ்டம், ரொம்ப அவமானம். நான் முதல் போகும் எங்க அம்மா அப்பா மேல எனக்கு வந்துருக்கணும். உன்னால நான் அவமானப்பட்டேன், உன்னால பட்டினி கண்டேன், உன்னால நான் ரோட்ல இருந்தேன், உன்னால நான் அவமானப்படுத்தப்பட்டேன். என்னை ஏன் பெற்று போட்டுட்டு விட்டுட்டீங்க, என்னை தேடி கூட வரலையே, உயிரோட இருக்கிறவங்க தேட கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி தாய் தகப்பனுக்கு எங்களை என்ன இருக்கணும், கோபம் வந்து நான் கண்டுகொள்ளாம இருந்திருக்கணும். ஆனா நான் அதை செய்யல. அவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நன்மை செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை கற்றுக்கொண்டு பலப்பட வேண்டும் என்று நான் சொல்றேன். தீமை செய்வதற்கு தீமையான பதில். நன்மை செய்யும் பொழுது என் சத்ருவா இருந்தால் கூட அவன் என்ன செய்வான்? கர்த்தருக்குள் ரட்சிக்கப்படுவான். அவனுக்கு அவன் சத்ரு, ஆனால் கர்த்தர் ரட்சிப்புக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். அந்த தாயை தகவல் அந்த பிள்ளை அழகாய் கர்த்தர் வளர்க்க கர்த்தர் திருப்பி வந்திருக்கிறார். பொறுப்புகள் அதிகம். பொறுப்பை உணர்ந்து நம்ம பிள்ளைகளுக்குள்ள வளர்க்கப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்தை வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்தை. அதற்கு எலியா இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனையின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அவள் வீட்டார் அநேக நாட்கள் என்ன செய்தார்கள்? சாப்பிட்டார்கள். என்ன நடக்குதுங்க? உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான். தீர்க்கதரிசி போஷிக்கப்பட வேண்டும். வனாந்தரத்தில் இருந்து ஆறுகளை குடித்து காலங்களை கொண்டு போஷிக்கிறீர்கள். ஆற்று தண்ணீரே தண்ணி பூச்சி பஞ்சம் மழை பெய்யவில்லை. ஆண்டவர் விடவில்லை தீர்க்கதரிசியை. போ போ, சாரிடத்துக்கு போ. அங்கே ஒரு உதவி பெண்ணை உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். போ. ஆனால் உதவி பெண் எப்படி இருக்கிறார்? தானும் சாப்பிட்டு தன் பிள்ளையை சாப்பிட்டு சாப்பிடாம என்று முடிவெடுத்திருக்கிறார். காரணம் அவ வீட்டில் கொஞ்சம் மாவு இருந்தது. வாசிங்க அந்த வாக்கியங்களை திருப்பிக் கொள்ளுங்க. 10ஆம் வாக்கியத்தில் வாசிங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். அப்படியே அவன் எழுந்து சாப்பாட்டுக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒழுங்கு வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு குதிரை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவன் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையை எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயிலே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு
என்றாள். அவள் குடும்ப சூழ்நிலை ஏழ்மை, வறுமை, ஒருவரும் அவளை விசாரிக்கவில்லை. கொஞ்சம் மாவி எண்ணெய் இருக்கிறது, சாப்பிட்டு செத்து போகலாம் என்று சொல்லிகள் பறக்கவதே என்று தீர்க்கதரிசி சொல்கிறாள். அந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொல்லியிருந்தது என்ன? சாரிபாத்தில் உள்ள விதவை கொண்டு உன்னை நான் என்ன சொல்கிறது வேதம் நமக்கு? தற்காலில் இருக்க சூழ்நிலை கண்டு தப்பான ஒரு முடிவை அந்த சகோதரி கிடைத்தார். ஒண்ணு இல்லை, கொஞ்சமா தான் இருக்கு வீட்டுல, எனக்கு அதிகமா இல்லை, கொஞ்சம் படிப்பு, கொஞ்சம் வருமானம், கொஞ்சம் பலன், கொஞ்சம் தான் இருக்கு, நான் என்ன செய்ய ஆண்டவர் என்று தற்காலில் இருக்க சூழ்நிலை கண்டு பயந்து தவறாய் முடிவெடுத்தாள். ஆனால் நாளைக்கு அவர் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைய பேருக்கு கொடுக்கிறவனாய் கர்த்தர் வைக்க போகிறார் என்ற திட்டம் அவளுக்கு தெரியவில்லை. தீர்க்கதரிசி கூட தெரியாது. நீ போ, உன்னை விசாரிக்க ஒரு விதவை வைத்திருக்கிறேன், அவள் வீடு வெறுமையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அவளை கொண்டு கர்த்தர் அழைக்கிறேன், போஷித்து கர்த்தரை தெரிந்தெடுத்திருக்கிறார். நிறைய நேரத்தில் பிரச்சனையை கையாள தெரிந்து கொள்ளப்படும். நிறைய நேரத்தில் அதில் ரொம்ப தவறிக்கிறோம். பிரச்சனை கையாள தெரியல, சரியான முடிவெடுக்க தெரியல, தவறாய் முடிவெடுத்தால் பசி தாங்க முடியும். சொந்த பந்தமோ உடற்பிறப்போ ஒருத்தர் வந்து அவளை விசாரித்து அவளுக்கு கொடுக்க வரல, தவறான முடிவெடுத்தாள். இன்னைக்கு பல தடவை நம்ம தவறான முடிவெடுத்து பாடுகளுக்குள்ளாயிற்றோம். ஆண்டவர் சொல்கிறவர் ஒரு சிந்தையை பலப்படுத்தி உன்னை ஆண்டவர் பலசாலியாய் உருவாக்கி இருக்கிறார். எல்லா பிரச்சனை போராட்டையும் சந்தித்து நீ ஜெயிப்பாய்க்கு கருதான் நமக்கு சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புத்தியுடைய வீட்டை கட்டுகிறவளாக தான் வைத்திருக்கிறார். என்ன என்ன வேணும்? இவ்வளவு சாந்திக்கு இவ்வளவு மண் போடணும்னா, இல்லை இவ்வளவு ஹைட்டுக்கு இவ்வளவு செல்வம் வேணும்னா, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டினாங்க. அந்த சகோதரி எவ்வளவு அக்கறை கட்டினாங்க பாருங்க. 15 வசனத்தில் சொல்கிறது, தானும் தன் குடும்பத்தார் எல்லாரும் அநேக நாட்களா என்ன செய்தார்களா? அநேக நாட்களா சாப்பிட்டாங்க. ஒரு நாள் உதவி செஞ்சுட்டு 3 நாள் சொல்லுவோம், ஒரு நாள் உதவி செஞ்சுட்டு பல ஆண்டுகளாக சொல்லுவோம். பல நாட்களாக அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? உணவை கொடுத்திருக்கிறாங்க. தன்னை விசாரிக்காதவர்கள், என் பிள்ளைக்காக சோறு போடாதவர்கள், நான் சாதாரண முடிவெடுக்கின்ற தருவாயில கூட என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யாத என் சொந்த பந்தங்களுக்கு நான் தேடி போய் சாப்பாடு கொடுப்பேன், நான் தேடி போய் உணவு கொடுப்பேன் என்று சொல்லி அந்த உறவை கட்டுகிற மகனாய் கர்த்தர் அவரை பலப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம செய்வோமா? ஏங்க நான் அண்ணியோட என் பிள்ளைங்க நடக்கும், அந்த பிள்ளையை நம்ம கவனிக்க முடியாதா? கேட்கணும் கேட்கக்கூடிய குணத்தை ரொம்ப அமைதியாக இருக்கு. சொல்லுங்க, ஆஸ்பத்திரியில் இருந்தேன், உங்க அம்மா வந்து பார்த்து, ஆஸ்பத்திரியில் இருந்தேன், உங்க தங்கச்சி வந்து பார்த்து, ஹலோ உங்களுக்கு சொல்றேன், நீங்க விசாரிக்க வேண்டிய இடத்துல கடவுள் உதவி செய்கிறார். அமைதியாக மட்டும் மட்டும் ஹல்லேலூயா. நீங்க விசாரிக்க வேண்டிய இடத்துல யாரும் விசாரிக்கணும் அவசியம் இல்லை. என்னம்மா வடமொழியா, என்னம்மா நல்லா இருக்கா, என்னம்மா உதவி செய்யுமா அப்படின்னு உங்களை வந்து யாரும் விசாரிக்க வேண்டியதில்லை. உங்களை விசாரிக்கிற இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. ஆமா, வீட்டிலேயே ஒன்று இல்லை, கொள்ளதான் இருக்கு, என்னையே யாராவது விசாரிச்சாதான் என் யோசனை போகும். இல்லை, ஆண்டவரை முன்குறித்து இருக்கின்றார், முன்குறித்து வைத்திருக்கிறார். நாளை ஒரு வாழ்க்கை எப்படியாக போது இன்னைக்கு தெரியாம தவறாய் முடிவெடுத்து விடாதே. நாளைக்கு நிச்சயமா வாழ்க்கை பிறருக்கு கொடுக்கின்ற கரங்களாய், பிறருக்கு உதவி செய்கிற மகளாய், பிறருக்கு காரியங்களை செய்கிறவர்களாக ஆண்டவர் பலப்படுத்தி இருக்கிறார், பலப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் உறவுகளை கட்டி வீடுகளை கட்ட வேண்டும், அந்த இடத்துல கடவுள் நிறுத்தி வைத்திருக்கிறார். அவனை பார்த்து சொல்லிட்டாரா? அவன் ஏற்கனவே வந்து சொன்னான், சொல்லட்டும். ஒன்றை வந்து சொன்னதே ஏன் கன்ஃபர்மேஷன் பண்ணி குடும்பத்தை வைக்கிறதுக்காக புத்தியுள்ள ஸ்திரியை வீட்டை கட்டுகின்ற பொறுப்பை கடவுள் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஓன்று சொல்லலாம். ஹல்லேலூயா. About the priest, within the family. குடும்பத்துக்குள்ளே ஒரு இணைப்பாக இருக்கிறது, பாடமாக இருக்கிறோம். குடும்பத்தை இடித்து தருவதற்கு இல்லை, வந்த கால் எடுத்து வச்ச 8 மணி நேரம் போனது சொல்றதுக்கு இல்லை.
கத்தி உயர்த்திட்டாய் மறுமுறையில் சொல்கள்